Hello students, welcome to the channel The Royal Chemistry. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ப்ளஸ் டூவோட யூனிட் டெஸ்ட்டு பற்றின வீடியோ தான். ஸோ இந்த யூனிட் டெஸ்ட் வந்து 4ஆக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ யூனிட் டெஸ்ட் 1ஓட சிலபஸ் வந்து 1, 6 and 11. ஸோ இந்த சிலபஸில் இதெல்லாம் நம்ம படிக்கணும். எந்த ரெடியூஸ்ட் சிலபஸ் பற்றியும் ப்ளஸ் அந்த லெசனில் உள்ள கொஷின்ஸ் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா லெசன் 1 மெட்டலர்ஜியில் நமக்கு கொடுக்கப்பட்டது 1.1 அக்கரன்ஸ் ஆஃப் மெட்டல், அதை நீங்கள் படிக்கணும். அப்புறம் 1.2 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர், 1.21 கிராவிட்டி ஆஃப் தி கிராவிட்டி செப்பரேஷன் ஆர் ஹைட்ராலிக் வாஷ், 1.2.2 ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ், 1.2.3 லீச்சிங் அல்ல cyanide leaching, recovery of metal of interest from the complex by reduction, ammonia leaching, alkali leaching, acid leaching இதெல்லாம் படிக்கணும். 1.2.4ல magnetic separation படிக்கணும். 1.3ல extraction of crude metal, 1.3.1 conversion of ore into oxides, அதில் roasting, calcination படிக்கணும். 1.3.2 reduction of metal oxides. So 1.3.2 reduction by carbon, reduction by hydrogen and reduction by metal. So next auto reduction. 1.6ல refining process. So இந்த அப்புறம் லாங் கேப் வருது உங்களுக்கு. 1.6 refining process வந்து பேஜ் 15க்கு போய்டுறோம். ஸோ 1.6.1ல distillation, அந்த distillation. 1.6.2 liquation, 1.6.3 electrolytic refining, 1.6.4 zone refining, 1.6.5 vapor phase method. அதில் ரெண்டு இருக்குது, மான்ஸ் ப்ராசஸ் அண்ட் வேன் ஆர்க்கிள் மெத்தட். ஸோ இந்த இதுவரையும் உங்களுக்கு சிலபஸ். இந்த ஃபர்ஸ்ட் லெசனில் ஃபர்ஸ்ட் நம்ம அதோட கொஷின்ஸ் எல்லாம் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இதெல்லாம் படிக்கணுங்கிறத சேர்த்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், வாட் ஆர் மெட்டலர்ஜி அப்படின்னு ஒரு கொஷின் கேட்கலாம். வாட் ஆர் மெட்டலர்ஜி ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் லாஸ்ட் லைனில் தேர்ட் லைனில் இருக்குது, லாஸ்ட் 3 லைன்ஸ் எடுத்துக்கலாம். த வேரியஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெட்டலர்ஜி த வேரியஸ் ஸ்டெப்ஸ் அதில் வந்து. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மினரல்ஸ். ஸோ வாட் ஆர் மினரல்ஸ், தென் வாட் ஆர் ஓர்ஸ், கிவ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் மினரல்ஸ் அண்ட் த ஓர்ஸ், இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம். நெக்ஸ்ட் வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ், அந்த கொஷின் கேட்கலாம். ஸோ ஏதாவது ஒரு ஓர் கொடுத்து நீங்கள் அதோட காம்போசிஷன்ஸ் எழுதுகிற மாதிரியும் அப்ஜெக்டிவ்ஸில் கேட்கலாம். அடுத்தது வாட் இஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர்ஸ் இல்லை வாட் இஸ் கேங்கு அப்படின்னு ஒரு கொஷின் வரலாம். ரைட் நோட் ஆன் கிராவிட்டி செப்பரேஷன் ப்ராசஸ், ரைட் நோட் ஆன் ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ். இந்த ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸில் இன்னொரு கொஷின் கேட்கலாம். கிவ் த டிப்ரெசிங் ஏஜென்ட் யூஸ்ட் இன் ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ் அண்ட் வை வி யூஸ் டிப்ரெசிங் ஏஜென்ட் இன் த ப்ராசஸ். ஸோ இந்த கொஷின் அதில் ரொம்ப முக்கியமானது. தென் வாட் ஆர் லீச்சிங் ப்ராசஸ். ஸோ எக்ஸ்பிளைன் cyanide leaching. What is cementation and the question கேட்கலாம். What is cementation? So next one is ammonia leaching. What is ammonia leaching? What is alkali leaching? What is acid leaching னு questions கேட்கலாம். Next magnetic separation. Write note on magnetic separation. Next what is roasting? Give an example. Next question, ஒரு இந்த do you know அப்படின்னு இருக்குல்லையா அந்த பாக்ஸ்குள்ளே, அதுக்கு ஒரு கொஷின் இருக்குது. How will you manage SO2 produced during roasting process? So next one is calcination. Define calcination. Give an example for calcination. So next, reduction of metal oxide to metal. Reduction of metal oxide to metal. 1.3.2. So the smelting, right note on smelting. அதில் காப்பர் மேட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். காப்பர் மேட், வாட் இஸ் காப்பர் மேட்? காப்பர் சல்ஃபைட் அண்ட் அயன் சல்ஃபைட் இஸ் கால்ட் அஸ் காப்பர் மேட். Then blister copper. Then here reduction by carbon. Reduction by carbon. Then reduction by metal ஒரு கொஸ்டின் இருக்குது, அலுமினோதெர்மிக் ப்ராசஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஆட்டோ ரிடக்ஷன். எக்ஸ்பிளைன் ஆட்டோ ரிடக்ஷன். நெக்ஸ்ட் ரிஃபைனிங் ப்ராசஸ். ரிஃபைனிங் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ரிஃபைனிங் ப்ராசஸ்? லிஸ்ட் அவுட் த காமன் ரிஃபைனிங் மெத்தட்ஸ். லிஸ்ட் அவுட் த காமன் ரிஃபைனிங் மெத்தட்ஸ். அதில் 5 மெத்தட்ஸ் இருக்குது. 5 மெத்தட்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் distillation, liquation, electrolytic refining, then write note on zone refining, then vapor phase method. Right order vapor phase method na rendu method எழுதணும், அல்லது
Mons process for the refining nickel னு கேட்கலாம். Van Arkel method for refining zirconium or titanium. ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் லெசன் 1ல் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸாக நீங்கள் படிச்சுட்டு போகலாம். யூ கேன் எக்ஸ்பெக்ட் த கொஷின் இன் த போர்ட் எக்ஸாம். ஸோ நெக்ஸ்ட் லெசன் 6. லெசன் 6 பார்த்திங்கன்னா சாலிட் ஸ்டேட். சாலிட் ஸ்டேட்டில் நம்ம படிக்க வேண்டிய இதெல்லாம் சொல்கிறேன். 6.1 Introduction and general characteristics of the solids. 6.2 Classification of solids. 6.3 Classification of crystalline solids. 6.3.1 Ionic solids. 6.3.2 Covalent solids. 6.3.3 Molecular solids. 6.3.4 Metallic solids. 6.4 Crystal lattice and unit cell. 6.5 Primitives and non-primitive unit cell. 6.5.1 6.5.1 okay, 6.5.1 1 minute. Okay, 6.5.1 you have primitive or simple cubic unit cell. 6.5.2 body centered cubic. 6.5.3 face centered cubic unit cell. Okay, up to this. Then 6.5.4 calculation of the unit cell dimension, that is about Bragg's equation. 6.5.5 calculation of density. 6.6 பார்த்தீங்கன்னா packing in crystals. 6.6.1 linear arrangement of the sphere in a 3 dimension. 1 dimension 2 dimensions இருக்குது. 3 dimension syllabus கிடையாது. 1 dimension first பார்க்கலாம். 2 dimensional close packing, simple cubic arrangement, body centered cubic arrangements. Then you have simple cubic arrangement, body centered cubic arrangement alone. Then you have next straight away you can go packing efficiency. Okay, so let's see packing efficiency here. So packing imperfection in the solids. Imperfection. In second, imperfection in solids. So imperfection in solids irukku. Then Scotty defect, right note on Scotty defect, right note on Frankel defect, right note on Scotty defect and right note on Frankel defect. So next metal excess defect and right note on metal deficiency defect, and finally we have right note on impurity defects. So இது வரைக்கும் 6.7.5 வரைக்கும் உங்களுக்கு இதுதான் ரொம்ப முக்கியமான கொஷின் சிலபஸில் நீங்கள் படிக்க வேண்டிய பார்ட். ஸோ இதில் கொஷின்ஸாக நீங்கள் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா என்ன மாதிரி கொஷின்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். First about solids. What are the general characteristics of solids? Second question, what are crystalline solids? Give example. What are the difference between, what are amorphous solids? Give example. Then what are the difference between crystalline solid and amorphous solid? And then define isotropy and define anisotropy. And what are the general characteristics of the solids? What are ionic solids? And then you have one more question in covalent solid, that is right note on covalent solid is there, and then silicon carbide is very hard. Justify the statement. And right note on molecular solids. What are non-polar molecular solids? Give example. And then you have what are, here you have a question, polar molecular solids. Give example. What are hydrogen bonded molecular solids? And right note on metallic solids. And then you have what are unit cells? What are the characteristics of the unit cells? Then what are the types of unit cells? Give their names. Or they will ask you to draw the 7 types of primitives unit cells, a crystal system, primitive crystal systems. Then calculate the number of atoms. So number of atom calculation for simple cubic, number of atom calculation for this body centered cubic, and for the face centered cubic. Then you have a question about Bragg's equation. Write note on Bragg's equation, and then how will you derive the formula for density of the unit cell? Density of the unit cell. So next you have what is meant by linear arrangement of the sphere in one direction, and calculate the packing fraction of simple cubic arrangement, and what is packing efficiency, how is it measured,
What is packing efficiency? How is it measured? Next, after that you have that is imperfection in solids. Imperfection in solids. What are crystal defects? How they are classified? Write note on Scotty defect, write note on Frankel defect, write note on metal excess defect and metal deficiency defect, and finally you have impurity defects. Metal excess, metal deficiency, and finally you have impurity defects. So Scotty, Frankel, metal excess, metal deficiency, you have impurity defect. Thank you. So volume 2 la hydroxy derivatives பத்தி நம்ம பார்க்கலாம். யூனிட் 11 வால்யூம் 2ல இருந்து ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸில் என்னென்ன படிக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். 11.2ல கிளாசிஃபிகேஷன், சரி, இன்ட்ரடக்ஷன் அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆல்கஹால். 11.2 IUPAC nomenclature, physical properties of alcohol, and then preparation of alcohols, என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்கும். அப்புறம் டிஃப்ரென்ஷியேட் ப்ரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷியரி ஆல்கஹால், அதில் ஒரு 4 மெத்தட் இருக்கும், அது படிக்கணும். யூஸ் ஆஃப் ஆல்கஹால், அசிடிட்டி ஆஃப் ஆல்கஹால் அண்ட் அசிடிட்டி ஆஃப் ஃபீனால். Okay, so acidity of phenol, and then you have test for alcohols and phenols. So இது வரைக்கும் படிக்கணும். நெக்ஸ்ட்டு ethers. ஸோ ஈத்தர்ஸில் நம்ம ஈத்தரோட கிளாசிஃபிகேஷன், IUPAC system, structure, functional groups, and then you have to learn the preparation of ether except mechanism, and then physical properties, uses and chemical properties of the ethers. அதில் எக்ஸப்ட் மெக்கானிசம். ஸோ மெக்கானிசம் தவிர மற்ற எல்லாம் படிக்கணும். ஆல்மோஸ்ட் எல்லா கொஸ்டினுமே படிக்க வேண்டியது இருக்கும். இதில் ஃபஸ்ட் திங் என்ன கொஷின்ஸ்லாம் முக்கியம் நான் வந்து சொல்கிறேன். டிஃப்ரென்ஷியேட் ப்ரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷியரி ஆல்கஹால் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் 4 விதமாக அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து 4 டெஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு. ப்ரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷியரி ஆல்கஹால். ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து லூகாஸ் டெஸ்ட், செகண்ட் டெஸ்ட் விக்டர் மேயர் டெஸ்ட், தேர்ட் ஒன் ஆக்சிடேஷன், அண்ட் ஃபோர்த் ஒன் யூ கேன் யூஸ் catalytic dehydrogenation. So next one பார்த்தீங்கன்னா ethylene from glycol. ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் glycol நீங்கள் பார்க்கலாம். அதில் பேயர்ஸ் ரியேஜன் ஒரு கொஷின் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்பானிஃபிகேஷன், கிளிசராலோட சப்பானிஃபிகேஷன் ரியாக்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் ஆல்கஹாலில் கூட ஒரு கொஷின் இருக்குது, உங்களுக்கு அந்த கொஷினும் சொல்கிறேன். ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால், ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்ரோபோரேஷன் ஒரு கொஷின் இருக்கும். தென் கிரிக்னார்ட், யூஸிங் கிரிக்னார்ட் ரியேஜன் ஹவ் கேன் யூ ப்ரிப்பேர் aldehyde or alcohol or acid. ஸோ இங்கே நம்ம ஆல்கஹால்ங்கிறதுனால நம்ம ஆல்கஹால்னு சொல்லலாம். ப்ரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால் அண்ட் டெர்ஷியரி ஆல்கஹால். How can you prepare from Grignard reagent? ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார் glycerol ப்ரிப்பரேஷன் வந்து saponification reaction. Then you have Victor Mayer டெஸ்ட்லாம் இருக்குது. தென் மெக்கானிசம், E1 E2 மெக்கானிசம், SN1 SN2 மெக்கானிசம். தென் how can you replace OH by the halogen using PCl5 or SOCl2? அந்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸ்வான் ஆக்சிடேஷன். ஓகே, Seitzak's rule, ஸ்வான் ஆக்சிடேஷன். தென் யூ ஹேவ் பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளைக்காலோட ப்ராப்பர்ட்டிஸ், ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி. கன்வர்ஷன்ஸ் நிறைய இருக்கும் அதில். கிளைக்கால் டு எத்திலீன், பேஜ் 119 இருக்குது. கிளைக்கால் டு எத்திலீன், அண்ட் தென் கிளைக்கால் டு டைநைட்ரோகிளைக்கால், அண்ட் தென் கிளைக்கால் டு ஆக்சிரேன், கிளைக்கால் டு அசிட்டால்டிகைட். டீஹைட்ரேஷன் ப்ராசஸில் இருக்குது. அப்போ கிளைக்கால் டு டைஆக்சேன் பேஜ் 120 இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஆக்சிடேஷன் ஆஃப் கிளைக்கால். நெக்ஸ்ட்டு வந்து ஆக்சிடேஷன் ஆஃப் கிளைக்கால் நீங்கள் வந்து 2 இது பண்ணலாம். 2 ஆக்சிடேஷன் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அசிடிஃபைட் பொட்டாசியம் டைக்ரோமேட் யூஸ் பண்ணி, அல்லது ஆக்சிடேஷன் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் பெரோடிக் ஆசிட் HiO4 யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஹவு இஸ் நைட்ரோகிளிசரின் இஸ் ப்ரிப்பேர்ட்? அந்த கொஷின் ரொம்ப முக்கியம். எக்ஸ்ப்ளோசிவ் ப்ராடக்டாக ட்ரை நைட்ரோகிளிசரின். ஓகே, அப்போ டீஹைட்ரேஷன் ப்ராசஸ் கேட்பாங்க. ஸோ ரைட் அபவுட் த டீஹைட்ரேஷன் ஆஃப் கிளிசரால். அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம வந்து கிளிசராலை கான் H2SO4 அல்லது பொட்டாசியம் பைசல்ஃபேட் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து ஆக்ரிலின். ஸோ கன்வெர்ட் ஆர் எக்ஸ்பிளைன் த ஆக்சிடேஷன் ஆஃப் கிளிசரால் டைரக்ட் கொஸ்டினாக இருக்கலாம், அல்லது இன்டெரக்டாக கன்வெர்ட் கிளிசரால் டு ஆக்சாலிக் ஆசிட். அந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆக்சிடேஷன் தான். ஸோ இந்த ஆக்சிடேஷன் பேஜ் நம்பர் 121 ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் என்னென்னா, வாட் இஸ் Fentone's reagent? Ferrous sulfate plus hydrogen peroxide is called as Fentone's reagent. Then one more question is glycerose. What is glycerose? Glycerol is a combination of or mixture of glyceraldehyde and dihydroxyacetone. அந்த மிக்சரோட பேர் தான் glycerose. ஓகேங்களா? ஸோ அந்த கிளிசரோஸோட டாபிக் பேஜ் வந்து 122.
1ல் இருக்கும். ஸோ 122ல் உங்களோட அதோட யூசஸ் எல்லாமே இருக்கும். யூஸ் ஆஃப் ஆல்கஹால்ஸ் கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம படிக்க வேண்டியது வந்து ஃபீனால். ஃபீனால் பார்த்துட்டிங்கன்னா ஃபீனாலுக்கு மொத்தம் 4 ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கும். ஒன்று வந்து டவுஸ் ப்ராசஸ், கன்வர்ஷன் ஆஃப் குளோரோபென்சின் டு ஃபீனால். செகண்ட் ஒன் வந்து சல்ஃபோனிக் ஆசிட்லேருந்து ஹவு டு கன்வெர்ட் ஃபீனால், how will get phenol from the sulfonic acid or else convert aniline to phenol. That is third preparation. அனிலேருந்து ஃபீனால் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, நைட்ரஸ் ஆசிட் யூஸ் பண்ணலாம். தென் லாஸ்ட் ரொம்ப முக்கியமானது பென்சின் டு ஃபினால். ஸோ how will you convert benzene into phenol through cumin. So benzene plus propylene gives cumin. Cumin on reaction with air, oxygen, 5% sodium carbonate, aqueous sodium carbonate will get cumin hydroperoxide. Cumin hydroperoxide gives phenol. Okay, got it. So next பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது phenol வந்து how can you convert a phenol into benzene. Convert phenol to benzene, phenol to aniline, phenol to ester and phenol to ether. So phenol to benzene க்கு zinc test யூஸ் பண்ணுங்க. phenol to aniline னா ammonia anhydrous zinc chloride யூஸ் பண்ணுங்க. phenol to ester Scott-Bowman reaction. It's a name reaction. phenol ல இருந்து ester. So phenol plus acid chloride ஏதாவது யூஸ் பண்ணுங்க, will get ester. The next one is write note on Williamson's ether synthesis. That means conversion of phenol to ether. So it's a Williamson's ether synthesis name reaction. So இதில் நீங்கள் 3 name reaction பார்க்கலாம். Dow's process, Scott-Bowman, Williamson's ether synthesis. Then very important question, convert phenol to 1,4 benzoquinone or convert phenol into cyclohexanol. So oxidation product as well as reduction products you can write. அடுத்தது பார்த்தீங்கன்னா phenol ரொம்ப முக்கியமானது வந்து how is picric acid prepared. இப்போ நைட்ரேஷன் ஆஃப் ஃபீனால்னு கேட்கலாம். அது how is picric acid prepared. Next one is about indicator. The question is indicator question also there. That is thallium fusion. Thallium fusion is phenolphthalein. So write note on thallium fusion or thallium reaction. The next வந்து test for phenol. So phenolக்கு 3 டெஸ்ட் இருக்குது. ஒன்று how phenol reacts with neutral ferric chloride, we will get purple color. Second one is about phenol reacts with bromine. Bromine water we will get 2,4,6 tribromophenol, white precipitate you will get it. And next we have coupling reaction. So that is coupling para hydroxyazobenzene, a dye test னு சொல்லலாம், red orange dye. So test ஓட எண்டில் கலர் சேஞ்சஸ் தெரிஞ்சது நமக்கு அது ஆன்சர் கிளியராக இருக்கும். ஸோ ஃபீனால்லேருந்து ஃபீனாலோட டெஸ்ட்னு கேட்டாங்கன்னா நீங்கள் 3 சொல்லணும். நியூட்ரல் ஃபெரிக் குளோரைட் டெஸ்ட் சொல்லணும், ப்ரோமினேஷன் ரியாக்ஷன்ஸ் எழுதணும் அண்ட் கப்ளிங் ரியாக்ஷன்ஸும் நம்ம எழுதணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் Kolb reaction. Write note on Kolb reaction. Kolb வந்து salicylic acid, phenol to salicylic acid. Remer-Tayman reaction. Write note on Remer-Tayman reaction. It's the name reaction. Phenol to salicyl aldehyde. Okay, next வந்து what are the tests to differentiate alcohol and phenol. மொத்தம் 3 டெஸ்ட் இருக்கு. So phenol with reacts with benzene diazonium chloride. I told you coupling reaction பண்ண முடியும் phenol-ஆல, ஆனால் ethanol-ஆல பண்ண முடியாது. Phenol வந்து violet coloration கொடுக்கும், that is purple color கொடுக்கும் இதோட neutral ferric chloride-ஓட. But alcohols do not give coloration with ferric chloride. Phenol reacts with sodium hydroxide to give sodium phenoxide, but alcohol does not react with sodium hydroxide. Okay, then use of phenol. Three uses are there. One is formation of bakelite. Phenol plus methanol or phenol plus formaldehyde is bakelite. And second can use to prepare some drugs, aspirin and indicator and explosive. And phenol is also used for getting antiseptic, that is carbolic lotions or carbolic soaps. Phenols are otherwise named as carbolic acid. That's why it's carbolic lotions or carbolic soaps. You can get it from that. Next part is about ethers. So ethers வந்து தனியாக ஒரு ஃபுல்லாக தனி சாப்டர் மாதிரி இருக்கும். What are ethers, how they are classified, what explain the structure of ethers, and then you have a question, write any 3 methods of preparation of ethers. கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு மெக்கானிசம் கிடையாது, ஒன்லி ஈத்தரோட ப்ரிப்பரேஷன் 3 தான். இன்டர்மாலிகுலர் டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால், வில்லியம்சன்ஸ் ஈத்தர் சிந்தசிஸ் அண்ட் மெத்திலேஷன் ஆஃப் ஆல்கஹால். இந்த 3 மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க வேண்டியது ரைட் அபவுட் தி auto-oxidation of the ethers, and then some reactions, how diethyl ether reacts with the following. 1 chlorine in the presence of light, PCl5, dilute H2SO4, and the fourth one is acetyl chloride anhydrous zinc chloride. So in the questions la kekkalam. Finally, how do you convert an anisole into methoxytoluene and methoxyacetone? Okay, so hope நான் சொன்ன உங்களுக்கு எல்லாமே எல்லா விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ என்னென்ன கொஷின்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட்டு அப்படின்னு லெசன் 1, லெசன் 6 அண்ட் லெசன் 11 கொடுத்துருக்கேன். இது யூனிட் டெஸ்ட்டு 1க்கான கைடன்ஸ் தான். உங்களுக்கு அடுத்தது யூனிட் டெஸ்ட் 2க்கு வந்து நான் உங்களுக்கு கைடன்ஸ் வந்து திருப்பி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். அதில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் என்னென்ன போர்ஷன்ஸ் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். ஏதோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். த ராயல் கெமிஸ்ட்ரி.